பேசு. அனைவருக்கும் விடுதலை நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 78வது சுதந்திர தினம். இன்று டெல்லி செங்கோட்டையில் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம் சுதந்திர கொடியை ஏற்றி முப்படைகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார். வெள்ளை நம் இந்திய திருநாட்டை 200 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி நம்மை ஆண்டு வந்தார். பாரத மாதாவின் கைகளில் கூட்டப்பட்டு இருந்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை ஈட்டு இறக்கமின்றி அழித்தார். வெள்ளையனை வெளியேறு என்று வீரமுழக்கமிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நாடு கடத்தி கொடுமைப்படுத்தி கொன்றார். அந்தமான் தீவில் உள்ள காலாபாடி சிறைச்சாலை உங்களுக்கு தெரியுமா? நாடு கடத்தப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை கண்டு அந்தமான் தீவில் உள்ள காலாபாடி சிறைச்சாலை கட்டினார். இந்த நிலையை கண்டு கொதித்தெழுந்தான் வீரவன் பகத்சிங். தமிழ்நாட்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் வாஞ்சிநாதன். வெள்ளை நிறம் கொண்ட நாய்கள் இந்திய மக்களிடம் உண்ணும் உணவுக்கு வரி, உடுத்தும் உடைக்கு வரி, உப்புக்கு வரி என வரி 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 என வாட்டி வளர்த்தார். இதை கண்டு பொங்கியிருந்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். யாரிடம் கேட்கிற வரி? எதற்கு கட்ட வேண்டும் வரி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நாட்டு நட்டாயா? களை பெருக்கினாயா? இல்லை என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா? மாமனா மச்சானா மானம் கட்டவன் என்று வீரம் என்று கட்சித்தான். பின்பு வெள்ளையன் கயத்தாற்றின் புளிய மரத்தில் தூக்கிவிட்டார்கள். வீரத்தின் விளைநிலம் சாய்ந்தது. திருப்பூர் குமரன் தன் மனைவி தன் பெற்ற தாயிடம் விடை பெற்று தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு வெள்ளையனை வெளியேறு என்று வீதியிலே முழக்கமிட்டார். இதை கண்ட காவலர்கள் குமரா தேசிய கொடியை கீழே போட்டுவிட்டு ஓடிவிடு என்றார்கள். ஆனால் திருப்பூர் குமரன் தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு வெள்ளையனை வெளியேறு என்று வீர முழக்கமிட்டார். மண்டை உடையப்பட்டு எத்த வெள்ளத்தின் கீழே சாய்ந்தான். ஆனால் தேசிய கொடியை கீழே போடவே இல்லை. இந்த நாட்டுக்காக தன் உயிரை விட்டான். நன்றி, வணக்கம். பாரத மாதாவுக்கு ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. தேங்க்ஸ்.